கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 29வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனத்துல வரக்கூடிய ஒரு வார்த்தையை பாருங்க. இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியால். ஆவியானவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஊற்றப்படுகிறாராம். அப்படி ஊற்றப்பட்டதுனால என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன். ஆவியானவருடைய நிறைவு நமக்குள்ள வந்துச்சுன்னா ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள நெருக்கம் அதிகரிக்கும். ஆண்டவரோடு அதிகமான நேரத்தை செலவழிக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆவியானவர் ஊற்றப்பட்டால் பேய் ஓடுது, நாய் ஓடுது. நோ, என் ஆண்டவரோடு வைத்திருக்கிற உறவுகள், என் ஆண்டவரோடு வைத்திருக்கக்கூடிய ஐக்கியங்கள், நான் அவரை முகமுகமாய் அப்படின்னா அவ்வளவு நெருக்கம். என் ஆண்டவரோடு நான் அதிகமான நெருக்கத்தை உண்டு பண்ணி கொள்ளக்கூடியவனாக என்னை மாற்றிக்கொள்கிறேன். இன்னைக்கு ஆண்டவரை விட்டு தூரம் போகிறவர்கள் ஆண்டவரோடு நெருக்கமாக இருப்பதில்லை, ஆண்டவரோடு ஐக்கியமாக இருப்பதில்லை, ஆண்டவரோடு சம்பந்தம் வைப்பது கொள்வதே இல்லை. ஆனால் ஆவியானவருடைய பலன் நமக்குள்ள வந்துச்சுன்னா எல்லாம் அவருக்காகவே, அவரோடு உள்ள உறவு, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது. வசனம் சொல்லுகிறது பாருங்கள், இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன். மறைக்க மாட்டேன் அப்படின்னா ஆண்டவரோடு நாம் வைத்திருக்கக்கூடிய வெளிப்படையான ஐக்கியம். என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் என் ஆண்டவரே எனக்கு செய்வார் என்கிற நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு தன்மை. இப்படிப்பட்ட ஒரு பாக்கியமுள்ள ஒரு காரியத்தை நாம் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். நல்ல ஆண்டவரே, உடைய ஆவியானவர் எங்களுக்கு கொடுப்பதன் மூலமாய் உம்மோடு உள்ள உறவை நாங்கள் பெருக்கிக் கொள்ளக்கூடிய மக்களாய் எங்களை மாற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.